இப்ப கேட்கிறேன் லைசன்ஸ் இது இருக்குங்க. லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மண்ணெண்ண கூப்பன், புதுசா ரிலீஸ் ஆயிருக்க ஜேம்ஸ் பாண்ட் படம், அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட். ஓ லைசன்ஸ் இல்ல வாங்கணும். ஏன் இல்ல? அதான் டெம்பரரி லைசன்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேம்மா. என்ன ஏர்போர்ட் மாட்டல? நம்ம மாட்டிக்குவான்னு தெரியாதுங்க, அதனாலதான் மாட்டேன். அதுவும் இல்லாம எல்போட காருக்குள்ள தொங்க விட்டா பாப்பாவுக்கு கவர்ன குறைச்சல்னு சொல்லிதாங்க தொங்க விடல. ஓஹோ, உங்களை நான் சார்ஜ் பண்றேன். நான் என்ன தப்பு பண்ணா? ஏங்க நான் என்ன சைக்கிள் லைட் எல்லாம் போடணும் இல்ல ரோடு ஓரத்துல அசிங்கம் பண்ணணும்? பைலட் ஒன் வாட்ஸ் ஓவர். ஹாய் சார், இவங்க லாக்கப்ல வை. थैंक यू. லட்சுமி, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற வழியில பார்த்துதா மாணிக்கம் வந்து சொன்னான். என்னமா நடந்துச்சு? இந்த பையன் யார் மேல காரை ஏத்திட்டானா? இன்னைக்கு யார் மேல ஏத்துறீங்க? என்னையா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணைக்கு கூட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த பெண்ணோட தாயாரா? இல்லைங்க, பாவம், இது தாய்தான் பொண்ணு. நான் அதுக்கு ஆயா. பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். சார், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு திருடனை தேடிட்டு போனோம். அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போச்சு. அவனை பத்தி நான் சரியான விவரம் சொல்ல மாட்டேன். சார், அவன் திருடனா? பார்த்தா அப்படி தெரியல சார். நமக்கெல்லாம் தெரியாதுமா. திருட யாருங்கிறது போலீஸுக்கு தாமா தெரியும். பாட்டின் கால் பாம்பரையும். சார், அவன் திருடா தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருப்போம். சார், மனைவிக்கு பிரசவ வேதனை, ரொம்ப அவசரமா டாக்டர் கூட்டியாரணும். தங்கச்சி ஒரு லிப்ட் கூடன்னு கேட்டான் சார். நானும் அவனை கொண்டு போய் விட்டேன். அவன் திருடன் தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் சார். ஆமா சார், என் பொண்ணு ரொம்ப இறக்க குணம் உள்ளது. அவன் தங்கச்சின்னு சொன்னதும் ஏமாந்துருச்சு. உண்மைதான் சார். இந்த மாதிரி தவறெல்லாம் இனிமேல் நடக்காது. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அவ எப்போ இறங்கினா? கதவை திறந்து விட்ட உடனே. எங்க இறங்கினா? நான் உங்களை சந்திச்சேனே, அந்த இடத்துல இருந்து கரெக்டா 3வது மைல்ல. I see. நீங்க ஒரு ஐடியா கேள்வி கேட்க போய் பாப்பா வேற ஒரு ஐடியால பதில் சொல்லுது. ஆனா நான் என்னன்னா வேற ஏதோ ஐடியால யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார், தெருவுக்கு தெருவு இருக்குது லவ். சும்மா வேண்டா சார், இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஹலோ, எஸ்ஐ பேசுறேன். அப்படியா? I see. இப்ப வர சார், நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டுக்கு வச்சு போ. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்றமா? இன்னொரு தடவை அந்த திருடனை நானே சந்திச்சு நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல. என் பேர் லட்சுமி. ஓ, உன் பேர் லட்சுமியா? குட். ஏண்டா, பாப்பா கிட்ட காரை கொடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாலே அது கார் ஓட்ட கத்துக்கிச்சு. காரை கொடுத்தா ஏன் சீட்டை கிழிச்சிருவேன் நீ சொன்ன, குடுக்கறேன்னா சீட்டை கிழிச்சிருவேன் அது சொல்லிச்சு. என்ன உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்? அது காசு கொடுத்துச்சு, நீ வெறும் வாயில சொன்ன. போதுண்டா. ஏமா, நீ அந்த அளவுக்கு டிரைவிங் பழகிட்டியா? ரேஸ விட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும். ஆமாப்பா, வேண்டா பாருங்க. போகும்போது சிட்டி 5 நிமிஷத்துக்குள்ள 10 ரவுண்ட் சுத்தி காட்டேன். எனக்கு எனக்கு டிரைவரே தேவையில்லப்பா. இந்தாங்க கார் சாவி, நீங்க வாங்கி கொடுத்த தொப்பி. சலவ துணி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்துரு. நாகு, வேற துணி இல்ல. எங்களை விட்டு எங்கடா போற? ஆயா, சொந்தக்காரி இவ்வளவு பெரிய தோட்டத்தை வச்சுட்டு காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல விலை கொடுத்து வாங்குறத பார்த்தேன், மனசு கேட்கல. மிஸ்டர், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு நிமிஷம் பேசி போயிடுறேன். சீக்கிரம். இனிமே அந்த தோட்டத்துல நான் தான் உடைக்க போறேன். வெளியில வளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். மிச்சத்தை வித்து காசெல்லாம் அனுப்ப போறேன். அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தானே கூட்டியாந்தீங்க. இந்தா பெரிய கலெக்டர் உத்தியோகம், 300 ரூபாய் சம்பளம், 3 நாள் லீவு. எங்க போயிட போற? அப்பப்ப வந்து பாத்து